அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கம்பன் கலை மன்றத்தில் பாப்பொங்கலிட்டனர். சோ பாலகிருஷ்ணன் அவர்கள் செங்கோன்மை என்னும் தலைப்பில் கவிதையாற்றுகிறார். திருமால் மூன்றடியால் மூவுலகையும் அளந்தார் என்பது வாமன அவதாரத்தின் மகிமை. வள்ளுவர் 1.25 அடியால் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பது தமிழ் மொழிக்கு பெருமை. திருமால் 3 அடியால் மூவுலகையும் அளந்தார் என்பது வாமன அவதாரத்தின் மகிமை. வள்ளுவர் 1.25 அடியால் பூமியில் மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பது தமிழ் மொழிக்கு பெருமை. வள்ளுவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வரமாக வேண்டும். வள்ளுவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வில் அங்கமாக வேண்டும். வள்ளுவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் முன்னேற்ற படிநிலையாக வேண்டும். செங்கோன்மையின் ஆணிவேரே ஆட்சி முறைதான். செங்கோன்மையின் ஆணிவேரே ஆட்சி முறைதான். ஆட்சி முறையின் அடிச்சுவடையே அர்த்த சாஸ்திரம் தான். ஆட்சி முறையின் அடிச்சுவடையே அர்த்த சாஸ்திரம் தான். சாணக்கியன் கூற்றை சரிபாதி கேட்டாலே சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். சாணக்கியன் கூற்றை சரிபாதி கேட்டாலே சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தை செயலாக்கும் தான் செங்கோன்மை. புலவர்களும் அமைச்சர்களும் செங்கோன்மை காவலர். பெரும்போர் தவிர்த்து செங்கோன்மை காத்த புலவர்கள் பற்றி நாடே அறிவர். பெரும்போர் தவிர்த்து செங்கோன்மை காத்த புலவர்கள் பற்றி நாடே அறிவர். ஆனால் இன்று செங்கோன்மை சிறை வைத்து சிறகுடித்த சிட்டுக்குருவிகளாய் மக்கள் அடைக்கலம் தேடி அலைகிறார்கள். செங்கோன்மை சிறை வைத்து சிறகுடித்த சிட்டுக்குருவிகளாய் மக்கள் அடைக்கலம் தேடி அலைகிறார்கள். சாலை விதிகளுக்கு விளம்பரம் உண்டு. சாலை விதிகளுக்கு விளம்பரம் உண்டு. அரசியலமைப்பு விதிகளுக்கு விளம்பரம் உண்டா? ஆனால் அரசியல்வாதிகளின் ஒவ்வொரு நகரும் விளம்பரம் தான். அரசியல்வாதிகளுடைய ஒவ்வொரு நகரும் விளம்பரம் தான். தற்போது செங்கோன்மை விதிகளுக்கே ஆபத்து உள்ளது போல் தெரிகிறது. ஐயா முதலே சொன்னார், டெல்லி வரை இல்லை, ஐயா உலகத்துக்குமே இந்த கவிதை ஆட்டி படைக்கிறது. தற்போது செங்கோன்மை விதிகளுக்கே ஆபத்து உள்ளது போல் தெரிகிறது. சாமானிய மக்களுக்கு விடிவு உண்டா? விதிகள் தெரியாத பாமரனின் துயரத்தை தலைவிதி என்பதா? விதிகள் தெரியாத பாமரனின் துயரத்தை நாம் தலைவிதி என்பதா? வாக்குகளுக்காக வார்த்தைகள் விளையாடுகின்றன. வாக்குகளுக்காக வார்த்தைகள் விளையாடுகின்றன. ஜனநாயக காவலர்கள் செங்கோன்மை கைதிகளாகினர். ஜனநாயக காவலர்கள் செங்கோன்மை கைதிகளாகினர். பாமரனும் படித்தவரும் விளையாட்டு பொம்மைகளாகினர். பாமரனும் படித்தவர்களும் விளையாட்டு பொம்மைகளாகினர். அன்று அசோகர் நட்ட மரத்தின் கிளைகளை துளித்து வளர பசுமை பாரதத்தின் அருகில் கரம் கோர்த்தால் அது செங்கோன்மையின் உச்சம். அன்று அசோகர் நட்ட மரத்தின் கிளைகளை துளித்து வளர பசுமை பாரதத்தில் இன்று நதிகள் கரம் கோர்த்தால் அது செங்கோன்மையின் உச்சம். கரிகாலனின் கல்லணையில் கால் பதித்து அக்பரின் அரண்மனையில் அரியணை ஏறியது செங்கோலின் சிறப்பு. கரிகாலன் கல்லணையில் கால் பதித்து அக்பரின் அரண்மனையில் அரியணை ஏறியது செங்கோன்மையின் சிறப்பு. கண்ணகியின் காட்சியம்பில் பாடம் கற்று சிபிமன்னனின் சிந்தனையில் புகுந்து புறாவினை காத்தது செங்கோன்மையின் மகிமை. கண்ணகியின் காட்சியம்பில் பாடம் கற்று சிபிமன்னனின் சிந்தனையில் புகுந்து புறாவை காத்தது செங்கோன்மையின் மகிமை. மூவேந்தர் ஆட்சியில் முடிசூடிக்கொண்டு கடையில் விலங்கின் ஆட்சியில் வளர்ந்தது செங்கோன்மையின் வரலாறு. தாய்ப்பசுவின் கண்ணீரை வீதி விடங்களின் குருதியால் தடுத்து மணிநீரின் மாண்பை உணர்த்தியது செங்கோன்மையின் நீதி. கர்ம வீரரின் செயல்திறனால் உள்ள மகிழ்ந்து கர்ம வீரர் காமராசர். கர்ம வீரரின் செயல்திறனால் உள்ள மகிழ்ந்து ஆட்சி திறனின் அடையாள சின்னமாய் மக்களுக்குள் பதிந்தது செங்கோன்மையின் தாக்கம். கலப்பிரர் ஆட்சியில் அறிவுரை பெற்று பல்லவர் ஆட்சியில் பட்டம் பெற்றது. சேரர்களின் ஆட்சி முறையில் மக்கள் செல்வாக்காய் வாழ்ந்தனர். பாண்டியர்களின் ஆட்சியில் மக்கள் பல்லக்கில் செல்வது போல நடந்தனர். நாயக்கர்கள் ஆட்சியில் வல்லர்களாய் வாழ்ந்தனர். சோழர்கள் ஆட்சியில் மக்கள் சொர்க்கத்தில் வாழ்வது போல் வாழ்ந்தனர். ஆங்கிலேயர் ஆட்சியில் மக்கள் சோகத்தில் வாழ்ந்தனர். ஜனநாயகத்தை ஜனங்கள் ஏக்கத்துடன் எதிர்பார்த்தனர். இன்று செங்கோன்மை நீதிமன்றத்தில் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்று செங்கோன்மை நீதிமன்றத்தை நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறது. நீதி போதனையில் மூழ்கி கிடைக்கிறது. அரசாட்சி திரைப்பட காட்சிகளாயின. அரசாட்சி திரைப்பட காட்சிகளாயின. மக்களை காத்த வீரமும் செங்கோன்மையும் வெள்ளி வாளிலும் வெள்ளி செங்கோலிலும் உறங்கி கிடைக்கிறது. மக்களை காத்த வீரமும் செங்கோன்மையும் வெள்ளி வாளிலும் வெள்ளி செங்கோலிலும் உறங்கி கிடைக்கிறது.
என்று. திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு என்று சொல்வார்கள். திரைக்கடல் ஓடியும் திரவையும் தேடு என்று சொல்வார்கள். இன்று படகில் சென்று பால் பாக்கெட் தேடிக் கொண்டிருக்கிறோம். இன்று படகில் சென்று சாலையில் படகில் சென்று பால் பாக்கெட் தேடிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் ஆராய்ச்சி மணியை கேட்கவில்லை, அபாய மணியை தானே கேட்கிறோம். இன்று நாங்கள் ஆராய்ச்சி மணியை கேட்கவில்லை, அபாய மணியை தானே கேட்கிறோம். ஏரிகள் எல்லாம் கட்டடங்களாய் உருமாறி நின்றது அன்று. ஏரிகள் எல்லாம் கட்டடங்களாய் உருமாறி நின்றது அன்று. வருண பகவானின் கோபத்தால் கண்டறிந்தோம் இன்று. வருண பகவானின் கோபத்தால் கண்டறிந்தோம் இன்று. ஏரிக்கு பதிலாக நம் நாட்டில் எரிமலை இருந்திருக்க வேண்டும். ஏரிக்கு பதிலாக நம் நாட்டில் எரிமலை இருந்திருக்க வேண்டும். ஏரியை மீட்டு நாம் பின்லாந்தை பின்னுக்கு தள்ள வேண்டும். ஏரியை மீட்டு நாம் பின்லாந்தை பின்னுக்கு தள்ள வேண்டும். வெள்ளத்தை தேக்கி நாம் விவசாயத்தால் முன்னுக்கு வருவோம். வெள்ளத்தை தேக்கி நாம் விவசாயத்தால் முன்னுக்கு வருவோம். ஆக வல்லவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வரலாறு, வல்லவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் திசை காட்டி, வல்லவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தாரக மந்திரம், வல்லவரின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வேரில் பழுத்த பலா என்று கூறி